என்னங்க, தட்டு வச்சாச்சுல்ல, எங்கேயோ பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. செல்வமும் மகாவும் வந்துட்டோன்னு பார்த்தேன். அவங்க வருவாங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? காலையிலே அறக்க பறக்க ஓடுறீங்க, மதியம் யாரும் வீட்டில் இருக்கிறது இல்ல. ராத்திரி ஒரு வேளையாவது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம்ல. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. செல்வம், நீங்க சாப்பிடுங்க, எனக்கு தலை வலிக்குது. கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு வரேன். நாங்க வர்ற வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க. மகாவை பார்த்ததும் உடம்புக்கு முடியாம ஆயிடுச்சு, அப்படிதானே? என்னங்க, மகா என்னமா தப்பு பண்ணா? நீங்க அவகிட்ட கோச்சிக்கிறதுல அர்த்தமே இல்லை. நீங்க சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் குடும்பத்தையே தூக்கி எறிஞ்சிட்டா. மகாவோட சப்போர்ட் இல்லாம அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும். தான் அம்மாவையும் தங்கச்சிகளையும் பார்க்காம பேசாம இவளால எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களாமா? மகா தான் மனசை கல்லாக்கிக்கிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானே இருக்கா. நீங்க ஏமா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? மனசை கல்லாக்கிட்டு இங்க இருக்கணும்னு யாரும் கட்டாயப்படுத்தலையே. அவங்க குடும்பம் தான் முக்கியம்னா அங்கே போக வேண்டியதானே. நல்லா இருக்குமா நீங்க பேசுறது? தப்பு மகா மேல இல்லைங்கிறப்போ நீங்க எதுக்கு அவகிட்ட கோவத்தை காட்டுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது.